பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்றைக்கும் வியாதி, என்றைக்கும் பலகீனம், என்றைக்கும் மன சஞ்சலம், என்றைக்கும் சரீரத்திலே பலனற்ற சூழல் என்று உணர்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஞானிகளில் ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிற பொழுது, நீதிமொழிகள் 4 அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கிற பொழுது அவர் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் நாம் கடைபிடிப்பதற்கு. we follow some condition to heal. நாம் குணமடைவதற்கு சில கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். Proverbs 4:20-21. Pay attention to my words. முதலாவது சொல்ற, என் மகனை என் வார்த்தைகளை கவனி. இரண்டாவதாக சொல்றார், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். Turn your ears to my verses. கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். 4:21 சொல்க, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. Do not let them out of your sight. உன் கண்களை விட்டு அவைகள் பிரியாதிருக்கட்டும். இப்படி செய்து உன் இருதயத்துக்குள்ளே அவைகளை காத்துக்கொள் என்று சொல்ல. கீப் them within your heart. உன்னுடைய இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்வையானால் எரேமியா சொல்லுகிறார் 15:16 the delight of my heart. என் இருதயத்துக்கு எப்படி இருந்து அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனியுங்கள், உட்கொள்ளுங்கள். அவைகள் உங்கள் இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை விட்டு பிரியாதிருக்கணும். யோசுவா 1:8 சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் the law of the book will not என்ன செய்யக்கூடாது, உன் இருதயத்தை விட்டு பிரியாதிருக்கட்டும் சொல்ல. ஏன்னா வசனம் வெறுமையாய் திரும்புவதில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வியாதியினால் பாதிக்கப்பட்டு படுக்கையா இருக்கலாம். டாக்டர்ஸ் கைவிட்டு ஒரு கேன்சர், ஒரு அட்டாக், ஒரு சுகர், ஒரு பிரஷர், இப்படிப்பட்ட வியாதிகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். எத்தனை வியாதிகள், ஜுரம், ஆண்டவரே கைகால்கள் முடக்குவாதம், ஆண்டவரே படுக்கையான இருக்கக்கூடிய பிள்ளைகள், கிட்னி ப்ராப்ளம், லங்ஸ் ப்ராப்ளம், ஆக்சிஜன் குறைபாடுகள், இவைகளை மாற்ற உம்மாலே மட்டுமே ஆகும். யூ ஆர் a multi healer. Jesus is my multi healer. ஒப்புக்கொடுங்க. இன்றைக்கு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பரிசுத்த பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை வியாதி படுக்கையா இருக்கலாம், மருத்துவர் கைவிட்டிருக்கலாம். எந்த வியாதியா இருந்தாலும் இவர்களை குணமாக்கும்படிக்காய் இவர்களை உம்முடைய பரிசுத்த கரத்தை தருகிறேன். இவருடைய வியாதிகள் விலகட்டும், சஞ்சலங்கள் மறையட்டும், பிணிகள் குணமாகட்டும், சகல நோய்களை விட்டு எடுத்து போடும்படிக்காய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதியும் காத்தல். ஒருவேளை நீங்க வியாதியா இருப்பீங்கன்னா, வியாதி படுக்கையா இருப்பீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணில் எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்காக நிச்சயமாய் செபிப்பேன். பரிசுத்தர் உங்களை குணமாக்குவார். உங்க கிட்னி ப்ராப்ளம் கர்த்தருக்கு லேசான காரியம் மாற்றுவது, உங்கள் ஹார்ட்ல உள்ள பிளாக்ஸ் கர்த்தருக்கு மாற்றுவது லேசான காரியம். அவருடைய இரத்தத்தாலும் அவருடைய வசனத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் நீங்கள் நிச்சயமாய் குணமடைவீர்கள். God bless you all. Amen.